ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள் தரும் மண்டலகால 48 மண்டலகால விநாயகப் பெருமானுடைய கோடான கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார். அப்போ ராகு கேதுனால என்ன பலன்? ராகு போக ராகு, கேது ஞானத்துக்குரியவன். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது, ஆட்சி உச்சம் இருக்குது. இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது. ஏன் தெரியுங்களா? இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியம் இந்த லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள். ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை பேரரசன் ஆக்கிவிடும். அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும். அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க. அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தா, உதாரணத்துக்கு ராகு ரிஷபத்தில் நீச்சம், ரோகிணி சாரமாக இருக்குன்னு வைங்க, தலைகீழ ஆக்கிறோம். அசிங்கப்படுறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வழக்குக்கு போகிறது, எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தள்ளிடும். அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தங்கள், இயற்கை சம்பந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது. நிறைய கேள்வி கேளுங்க, அதுக்கெல்லாம் ஐயா எந்த தட்சணையும் வாங்க மாட்டோம். நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போவே நேற்றுக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில், ஐயா குருஜி ஃப்ரீயாகவே சொல்கிறாரு, சந்தேகம் கட்ட என்ன வேணாலும் சொல்கிறாருலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சாயந்தரம் கேளுங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாது மனசை, மீனத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீரில் போகிறது, இந்த நீரில் போகிற சமாச்சாரத்தை யாரும் பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ உங்கள் ராசிக்கு 12 வந்துட்டார். சனீஸ்வரனும் அங்கேதான் ஜென்மத்தில் இருக்கிறார், பார்த்துக்கங்க. அந்த சனீஸ்வரனும் ராகுவும் ஒரு கேரக்டருங்கிறதுல நெருங்கி வருது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மகரம் கும்பம் இல்லாமல் சனீஸ்வருடைய வீடு, அடுத்து குரு வீடு, அதனால தான் உங்களுக்கு அப்படி நெருங்கி வருது. அப்போ மீனம் என்பது நிச்சயமாக 12ஆம் இடம் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு வெளி விவகாரத்தை, வெளிநாட்டில் உள்ள பொருளை ஏற்றுமதி இறக்குமதி, உப்பு பார்த்தீங்களா, டெக்ஸ்டைல்ஸ், மஞ்சள், அதாவது ஹை குவாலிட்டி. ஹை குவாலிட்டி ஏன் ஹை குவாலிட்டி? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி கேரக்டர்? ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடியவங்க. எப்படி கேரக்டர்? ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடியவங்க. எதை தொட்டாலும் போங்க பிடிக்காது. ஆனால் ஒன்று சாப்பிட்டு போடா அம்மா கேட்பாங்க, கடைக்கு போங்களே. இந்த மகர ராசி கும்பராசியில் என்னத்தெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு இருப்பாங்க. இந்த தனுசு மீனம்லாம் பாருங்கள், என்ன வாங்கி போமா, இதை போய் இந்த இடத்துல தின்னுக்கிட்டு தெருவில் போய், இதெல்லாம் அந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ராசி. அப்போ மீன ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு 12ஆம் இடம் அயன சயன போக உறவு துறவு எல்லாத்தையும் கடந்து ஒரு நிலையை நிற்கக்கூடிய இடம்தான் மீனத்துக்கு. அங்கே அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்கின்றார். அவரும் ஜென்மத்தில் இருக்கின்றார். உங்களுக்கு இருக்கக்கூடிய உத்தரட்டாதி புரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க நல்ல முறையில் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏன்னா பல கஷ்டத்தில் இருக்கிறீங்க, மீனராசியில் பல கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக குரு பயிற்சியும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்போ குரு உங்கள் வீட்டுக்காரர் தான். உங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த பாவகத்தன்மையை மாற்ற முடியாது.
அந்த பாவகத்தன்மை மாற்றாம தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ கண்டிப்பாக மீன ராசிக்கு ராகு கேது ஒரு மனச்சாட்சிக்கு பயந்து உற்சாகத்தையும் ஊட்டுவது உங்களுக்கு மீன ராசிக்கு. ஏன்னா நீங்கள் ஜென்மத்தில் பயந்துட்டு இருக்கிறீங்களே, அப்போ ராகு பயிற்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். புதுசாக மட்டும் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க, புதிய தொழிலில் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செய்து. இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, சிறப்பாக அமையும். அடுத்து கேது பாருங்க. அப்போ இங்கே 12ன்னா கேது 6ல் தான் இருப்பாங்க, அப்படியே பாதிக்கு பாதி தான். அப்போ 12 6 நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டேன்டா, 10 வருஷம்டா எனக்கு கடனை கொடுக்காம இருந்தான்டா, இன்னைக்கு தாண்டா கொடுத்துட்டான். எப்படி கொடுத்தான்? 6ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம். 6ஆம் இடத்துல வந்து ராகுகேது பயிற்சியில் உட்கார்ந்தாரு. எனக்கு நிம்மதியான ஒரு கோயிலை கட்டினாரு, நிம்மதியான ஒரு தொண்டை கொடுத்தாரு, நிம்மதியாக ஒரு வழிபாட்டை கொடுத்தாரு. ரொம்ப நாளாக கிடந்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு, ரொம்ப நாளாக இழுத்துட்டு கிடந்த பணத்தை என்று கொடுத்துருக்கார். அப்படி சொல்கிறாங்கல்ல, அது வந்து இந்த கேது பயிற்சியில் உண்டு. கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராமிஸாக கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா அது 6ஆம் இடம், அது 6ஆம் இடம். அந்த விதி என்ன மாற்ற முடியாது. 3 6 8 11 12 அந்த என்ன மாற்ற முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு கொடுத்து ஆகணும். அதனால கேது பயிற்சியும் கெடுபலனை குறைக்கும், சுப பலனை கூட்டும். அசுப பலனை குறைக்கும், நன்மையை பெருக்கும், நன்மையை பெருக்கும். ஆக ராகு கேது பயிற்சி மீனத்துக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக 12ஆம் இடம் 6ஆம் இடம் போது ஒரு நல்ல வாய்ப்பை, அதாவது ஒரு டானிக்கு மாதிரி தான். டெக்ஸாரஜஸ் அன்னைக்கு ஹீமோகுளோபின் கொஞ்சம் டெக்ஸாரஜ் நம்ம சாப்பிடலையா, ஏதாவது ஒரு இது சாப்பிட்றோம்ல, அந்த டானிக்கு போல் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அவங்க அதிபதி யாரோ அந்த அதிபதிக்குரிய கருணையை, அதிபதிக்குரிய பணியை, அதிபதிக்குரிய கமாண்டை, அதிபதிக்குரிய வேலையை கொடுத்து ஆகணும். இது விதி. ஆக கண்டிப்பாக மீனராசிக்கு கண்டிப்பாக கேதுவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கேது ராகு கேதுகளுக்கு இருக்கக்கூடிய கீழே பெரும்பள்ளம், மேலே பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், பாம்பு சம்பந்தப்பட்ட திருக்கோயில்கள், பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட கோயில்கள், ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம். இந்த ராகுகேது பயிற்சியில் ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம். ராமேஸ்வரம் போங்க. அதே மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்டது திருப்பதி கூட நீங்கள் போகலாம், திருப்பதி கூட போகலாம். ஏன்னா ராகுகேது ஆதிசேஷன், ராகுகேதுனா ஆதிசேஷன். சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு பாருங்கள், அதுவும் ஆதிசேஷன் சம்மந்தப்பட்டதான். ஆதிசேஷனே ஸ்ரீ ராமானுஜராக பிறக்கிறார். சிறப்பாக செய்துவாங்கள். அகலக்கால் வைக்காமல் இருப்பதை வச்சு சிறப்புடன் படித்தால் இலக்கணம் படித்தவன் தொழில்னு சொன்னது மாதிரி நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் என்று கூறி நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.